பாருங்க கலர் கூட ஒரே மாதிரிங்க. போன வருஷம் பட்ஜெட் இந்த வருஷம் பட்ஜெட் புக்க மாதிரி கலர் கூட ஒரே மாதிரி. ஒரே ஒரு போட்டோ மாதிரி செந்தில் பாலாஜி பதிலா துணை முதலமைச்சர் போட்டோ போட்டிருக்க ஒழிய. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா புதிய திட்டங்கள் கோவைக்கு அதாவது 100% வரி ஏற்றிருக்காங்க. ஆனா புதிய திட்டங்கள் ஒண்ணுமே கிடையாது. இத்தனை கோடி வருவாய் வந்துமே இந்த மாநகராட்சி 126 கோடி ரூபாய் வந்து பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறுமா? அதுவும் இல்லை. மாணவர்களை பயன்பெறுமா? அதுவும் இல்லை. பொது சுகாதார பிரிவு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. வெறும் மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த போட்டோ ஷூட் பட்ஜெட் தான் இது. வெறும் பேப்பரால தான் இருக்க ஒழிய மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. பாத்தீங்கன்னா எந்த அறிவிப்பே பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடாங்க. இவங்க நிறைவேற்ற முடியாது. பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட் கொடுப்பான்னு சொன்னாங்க. போன வருஷம் இதே அறிவிச்சாங்க. இப்போ திருப்பி அதே அறிவிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் கொடுப்பான்னு சொன்னாங்க. இந்த வருஷம் அதே அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொது சுகாதார பிரிவுகள் பாத்தீங்க அப்படின்னா இவங்க மக்களுக்கு சுகாதாரத்துறையில ஹாஸ்பிட்டலுக்கு லேடிஸ் ஹெல்த் செக்அப் பண்ணுவோம், மாஸ்டர் செக்அப் பண்ணுவோம், ஃப்ரீயா பண்ணுறது போன பட்ஜெட் சொன்னாங்க. இப்போ அதே அர்த்தமாகவே அதே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் செக்ஷன் பாத்தீங்கன்னா கிராஸ்கட் ரோட்ல மல்டி லெவல் கார் பார்க்கிங் வரை காம்ப்ளெக்ஸ் வரும்னு சொன்னாங்க. போன வருஷம் பட்ஜெட் சொன்னாங்க. இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி குளங்கள், அதாவது அந்த ஆகாய தாமரை கூட கையை அகற்றப்படும் சொல்லி போன பட்ஜெட் சொன்னாங்க. இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. இத்தனை குளத்தை ஸ்மார்ட் சிட்டி குளத்தை தூர்வாரி கூட ஒரு இதை கொண்டு வரல, அறிவிச்சிடுறாங்க. புதிய ஸ்ட்ரீட் லைட் போடல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தி ரோடு, மருதமலை ரோடு, அதாவது ரோடு வைடிங் பண்ணுன்னு சொல்லி போன வருஷம் சொன்னாங்க. இப்போ சொல்றாங்க. சத்தி ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக காலம் முடியும் போது 38 கோடி ரூபாய் ரோடுக்கு ரெவிக்ஷன் மட்டும் ஒதுக்கினாங்க. அவர் பிஆர் எம்எல்ஏ இருக்கும்போது. ஆனா இது வரைக்கும் அதுக்கு வரல. வெறும் பட்ஜெட்ல அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் வரதில்லை.